என்னப்பா சொல்றேன் அதுக்குள்ள கலாச்சாரம் உட்காந்துட்டாங்களா? என்னண்ணே எதுக்கு ஸ்டே நிக்க வேணாம் நீ அப்படியே வா 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 சொல்லுங்க வா. வண்டி வாங்க பணம் வச்சிருந்தல அது எடுத்தியா? நான் என்ன பணத்தை எடுக்க போறேன்? நான் என்ன பணத்தை எடுக்க? ஏன் என்னாச்சு? शॉक कर राइट कमेंट करो राइट करो நீ இந்த சுதை ஒரு அப்படின்ற மாதிரிலாம் நீ பேசிட்டு க்ளோஸ் நீ பணத்தை எங்கே இருக்கும்போது நான் கூட வந்துருக்கேன். அப்பா எப்படி நடந்துச்சா? நான் பார்த்துட்டு ஒரே கணக்கு இப்பெல்லாம் எவ்வளோ அப்பா நம்ம படிக்கூடாது. எடுத்துக்க மாட்டேன். என் உண்மை தப்பே சொல்லிச்சுடா. இதனால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு தான் வந்தேன். लावा पोकर கையை விடு. அந்த ஜெயாவை பார்த்து பேசினியா நீ? அந்த ஜெயாவை பார்த்து பேசுறியா நீ? சொல்லு, அந்த ஜெயாவை பார்த்து சொல்லு, அந்த ஜெயாவை பார்த்து பேசுனியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு சொல்லியும் இன்னும் அந்த ஜெயா பின்னாடி சுத்திட்டு இருப்ப. என்னடி உன் நோக்கம்? என்ன உன் நோக்கம்? என்ன என்ன? அவளை இந்த குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்து வைக்க போறேன். அவளை இந்த குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்து வைக்க போறியா? யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சிபி எல்லாரும் வந்தாங்க. அம்மா நாங்க நீ சும்மா இருக்கா? சிபி நீ சும்மா சிபி. அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப அந்த ஜெயாவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்க. அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிற. கம்பெனில வேலையில சேர்த்து வைக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இல்ல அது நான் ஜனாபுனா மீனா என்ன பண்ற? தமிழ் எப்படி முதல்ல நான் தான் அவன் பிடிச்சதா மீனா என்ன பண்ற? தமிழ் எப்படி முதல்ல நான் தான் அவன்கிட்ட ப்ளீஸ் அத்த ப்ளீஸ். நீங்க என் மாமியா. நீங்க ஏன் மாமியா? இத்தனை வருஷம் நீங்க சொல்றதை கேட்டுதான் நீங்க சொன்னதை கேட்டுதானே நான் வாழ்ந்தேன். நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு தலையிட்டு இருந்தல. நீங்க சொன்னது செஞ்சது சரியா தப்பா? நீங்க சொன்னது செஞ்சது சரியா தப்பா? எதை பத்தி யோசிக்காம இந்த குடும்பத்தை நீங்க சொன்னது செஞ்சது சரியா தப்பான்னு யோசிக்காம பின்னாடியே வந்திருக்கேன்ல. நீங்க சொன்னது செஞ்சது சரியா தப்பா எதை பத்தி யோசிக்காம பின்னாடியே வந்திருக்கேன்ல. இவ ஏன் மருமக? நான் என்ன சொல்லணும் அதைத்தான் இவ கேட்கணும். இதுல நீங்க தலையிடாதீங்க. சரியா தப்பான்னு எதை பத்தி யோசிக்காம உங்க பின்னாடியே நான் வந்திருக்கேன். இவ ஏன் மருமக? நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் இவ கேட்கணும். இதுல நீங்க தலையிடாதீங்க. என்ன திட்டத்தோட நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள நீ வந்திருக்க? அது இல்ல. இன்னைக்கே ஒரு நாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிஞ்சிருக்கு. அதை சரி பண்ணலாம்னு தான்
யாரு? அந்த செயலை பண்ண நீ யாரு? சொல்லு, நீ யாரு? சொல்லு, நீ யாரு? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? அவளுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எதுக்கு உனக்கு தலையிடுற? சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? மீனா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க பேசாதீங்க. அப்படியே சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எதுக்கு தலையிடுற? அவர்டால சொல்லுங்க. மீனா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க பேசாதீங்க. நீங்க குடும்பத்துக்கு வாழ வந்தியா? குடும்பத்துக்கு வாழ என் நிம்மதி மட்டும் நீ அழிக்க வந்தியா? அழிக்க வந்தியா? நீங்க வந்தா அப்படிலாம் இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான். இது நல்லா இருக்கணும்னு செய்யறது இல்ல. நல்லா இருக்கணும்னு செய்யறது இல்ல. திமிரு, ஆணவம். ஆணவம். இந்த வீட்ல நம்ம வைக்கிறதா சட்டம். வீட்ல நம்ம வைக்கிறதா சட்டம். ஆளே இல்ல. நம்மள கேட்க ஆளே இல்ல. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஆணவம். அப்ப நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? நான் எதுக்கு இந்த வீட்ல ஒரு இருக்கணும்? மாமியாரா எனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கு? மாமியாரா எனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கு? இல்ல. அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல. என் ஃபீலிங்ஸ் பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னோட விருப்பத்தை பத்தி நீ யோசிக்க மாட்டேங்கிற. விருப்பத்தை பத்தி நீ எதுவும் யோசிக்க மாட்டல. நீலாம் இல்ல. இனி அந்த ஜெயாவை பார்க்க மாட்டேன். இனி அந்த ஜெயாவை இந்த மாதிரி தப்பான வேலை செய்ய இந்த மாட்டேன். மாதிரி தப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. இல்லனா நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. இல்லனா நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. சத்தியம் பண்றியா இல்லையா? சத்தியம் பண்றியா இல்லையா? மீனா, போதும் மீனா. கண்ணு தொடர்ச்சி விட எதுக்கு அவளுக்கு போட்டு படுத்திட்டு இருக்க? தமிழ் வேலுமணி இதெல்லாம் செய்யல. நான் தான் அம்முவை பார்க்க சொல்லி அனுப்புனேன். நீ திட்டணும் சண்டை போடுறதுன்னா ஏன்கிட்ட போடா, தமிழை விட்டு. ஓ, நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க, அதை இவங்க தலையாட்டி செய்வாங்க. அதெல்லாம் கண்டுக்காம நான் இருக்கலாம். இதெல்லாம் கண்டுக்காம பேசாம நிக்கணும். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 20 வருஷம் 20 வருஷம் நீங்க படுக்கையில இருந்திருக்கீங்க. 20 வருஷம் நீங்க படுக்கையில இருந்திருக்கீங்க. உங்களை கட்டின பொண்டாட்டியா? உங்களுக்கு கட்டின என் மனநிலை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நரகங்க, நரகங்க. உங்களை கட்டின பொண்டாட்டியா? என் மனநிலை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? நரகங்க, நரகத்துல வாழ்ந்திருக்கேன். நரகத்துல வாழ்ந்திருக்கேன். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் நாம வாழ்ந்திருக்கோம்? எத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம்? எத்தனை வருஷம் தவிச்சிருக்கேன்? எத்தனை வருஷம் நான் தவிச்சிருக்கேன். இந்த வழி எனக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு மட்டும் தான் தெரியும். கோமால இருந்து எழுந்த உடனே உங்க உங்க தங்கச்சியை தேடுது. தங்கச்சியை தேடு. நேற்று வந்தவன் இவ. நேற்று வந்து இவ அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வைக்க பாக்குறா. கூட்டிட்டு வந்து வைக்க பாக்குறா. ஆமா, இவளுக்கு என்ன தெரியும்? இவளுக்கு என்ன தெரியும்? இவளோட சொந்த மாமனா நீங்க? இவளோட சொந்த மாமா இல்ல, குடும்பத்துக்கு உறவா? இல்ல, இவ இந்த குடும்பத்துக்கு உறவா? இப்படி இருந்திருந்தா நம்மளோட கஷ்ட நஷ்டம் தெரியும். அப்படி நிஜமாவே இருந்திருந்தா இவளுக்கு என்னோட கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சிருக்கும். இவ எங்கிருந்தோ வந்தவ தானே? எங்கிருந்தோ வந்தவ தானே? இதுதான் யோசிப்பா. அப்படித்தான். உங்க எல்லாருக்கும் அப்படி இருந்திருந்தா, அப்படி இருந்திருந்தா நம்மளோட கஷ்ட நஷ்டம் நம்ம கஷ்ட நஷ்டம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கிருந்தோ வந்தவ தானே? எங்கிருந்தோ வந்தவ அப்படிதான் யோசிப்பா. அப்படித்தான் யோசிப்பா. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இனி அம்மு அம்முன்னு அவ பேச்சை இந்த வீட்டுல எடுத்தீங்க, அவ பேச்சை இந்த வீட்டுல எடுத்தீங்க, நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேற. அன்னைக்கு திதிக்கு வரா, வீட்டுக்கு வரா, அடுத்து என்ன இந்த வீட்டுல நிரந்தரமா வந்து தங்க போறாளா? இந்த வீட்டுல நிரந்தரமா வந்து தங்க போறாளா? என்னால அதெல்லாம் சகிச்சு இருக்க முடியாது. என்னால அதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க முடியாது. என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாளோ, அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாளோ, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அன்னைக்கு இந்த வீட்டை அடுத்த நிமிஷம் இது சத்தியம். அவசரப்படாது கேட்ட
உன் மாமியார் இந்த குடும்பமும் முக்கியமா? உன் மாமியாரும் இந்த குடும்பமும் முக்கியமா? இல்ல அந்த ஜெயா முக்கியமா? இல்ல அந்த ஜெயா முக்கியமா? இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவங்களுக்காக, குடும்பத்துல துரோகம் பண்ணவங்களுக்காக ஓ வாழ்க்கையை நீ இழந்துறாங்க. கர்மகளை யார் இப்ப first பேசுறா? ஆமா. அம்மா தானே சொல்றாங்க. யூடியூப் பேஜ் தான் வருது. லைட் எரியுதா? கேமரா நல்லா அம்மா எல்லாரும் வருவாங்க. மீனாவும் அண்ணாவும் ஷாப்பிங். மாமா வருஷத்துக்கு எவ்வளோ மாத்திரை கம்மி அம்மாவுக்கு வருஷத்துக்கு ஒரு டூ ஷாட் எடுக்கும் லாஸ்டா. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஜனாம எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அம்மாட்ட கேட்டீங்க வசனி, அம்மா எதுக்கு ஜனாம எல்லாரும் வர சொல்லியிருக்காங்க? ஏமா அந்த அத்தை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வர போறாங்களா? யார் யார் கேட்ட? இல்லம்மா அது வந்து உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்தாரு. என்ன எங்க தென்படுது? ஒண்ணுங்கப்பா. அப்புறம் அப்படி ஜனமா வந்தாங்க. ஜனமா வந்து தமிழ் கேட்டாங்க. ஜனமா இன்னும் விஷயம் அவங்க சொல்றாரு எல்லாத்தையும் பார்த்து, நாளைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் பார்த்துருக்கீங்க, யாரும் நாளைக்கு பிரகாஷோட பிறந்த நாள். வா நாளைக்கு ஒரு பர்த்டே வா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வா. அப்புறம் சிவி சார் வந்து அங்கிருந்து வந்தார், பக்கத்தில் வந்தார். வந்துட்டு அவர் கை கொடுத்தாரு. அப்புறம் மீனா சாரிங்க ரொம்ப நாளாக அந்த நினைப்பு இல்லாமல் ஒரு கொடுத்தோமா, அதான் மறந்துட்டேன். பரவாயில்ல மீனா, எனக்கே ஞாபகம் இல்லை, அம்மா சொல்லி தான் தெரியுது. அப்புறம் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக இருக்கும். என் பிள்ளை நல்லா கீழே ஆகிட்டானே எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அத்தையே செய்யட்டும் ஜனமா, இல்லத்துக்குள்ள பெரிய பொறுப்பு நீக்கணும். இல்லைம்மா அத்தைக்கு மாமா கொண்டாடணும்னு நிறைய ஆசை இருக்கும், அதனால் அவங்க செய்யத்தான் கரெக்டு. யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்ன நீ எனக்கு விட்டு கொடுக்குறியா? நீ எனக்கு விட்டு கொடுக்குறியா? அப்படின்னா இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் ஜெயபிரகாஷ் சொன்னாங்க, மீனா தமிழ் என்ன சொல்லுச்சு, எதுக்கு நீ இப்படி கோச்சுக்கிற? அம்மா ஃபங்க்ஷன் வேலை எல்லாத்தையும் மீனாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு பிரச்சனை இல்லை மீனா, ஃபங்க்ஷன் எந்த குழப்பமும் வரக்கூடாது, சாப்பாடு விஷயம் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கார சொன்னீங்க, ஏங்க இது ரொம்ப வருஷம் கழிச்சு கொண்டாடுற பர்த்டேல இந்த பர்த்டேக்கு ஆசையாக நீங்கள் கிஃப்டாக என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன். எனக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து உங்களை சர்ப்ரைஸ் பாப்பா ஏன் டீ சொல்லுங்கப்பா, எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்லாதீங்க, சீக்கிரமாக சொல்லுங்க, நான் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுப்பேன். எனக்கு ஒரு பரிசு வேணும். அப்புறம் பிரியாணி யாரும் சொல்லக்கூடாது. மீனா எதுவும் வேணும், எதோ நான் கேளுங்க. அது அப்புறம் நீ கோவப்படக்கூடாது மீனா. அட உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் கேட்குறத செஞ்சு கொடுக்குறது எங்கள் கடமை. இதுக்கெல்லாம் யாராவது கோவப்படுவாங்களா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, பர்த்டேக்கு அம்மு வரணும். கடையா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஒன்றும் தெரியலையே. இப்படி வருவா? இங்க பக்கவா இப்ப தெரியுதா? இப்போ தெரியுது. சூப்பரா. இட்ஸ் பேக்கப் டைம். பாய் முத்தம்மா. பாய். குட் நைட். குட் நைட். போயிருக்கல. லைட் அந்த இதுவாக இருக்கடா. இப்போ நல்லா தெரியுது. பேக்கில் லைட் போட்டோன்னு இருக்கு. நீ எவ்வளோ எடுப்ப?
ரெடி போலாம். ஆமா எல்லாமே இருக்கு. அந்த பக்கம் ஒன்று கட்டு இருக்கு. நீங்க பேசுங்க எல்லாமே. ரோலே இந்த மூஞ்ச பார்த்தா பாவமாவா இருக்கு. பாருங்க இந்த மூஞ்ச பார்த்தா பாவமாவா இருக்கு. பார்த்தாலே என்கிட்ட போய் சொல்லிட்டு அவன்கிட்ட கடலை போட்டா பாருங்க. அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. இல்ல அதை பத்தி பேசலாம் நாங்க. டேய் ஒடடா அவன் காலை confidence and then just get it. Jack's got a high score of 162. He's got a headband on. I think he means business. Okay, Jack. 6 balls from Rashid Khan. Shouldn't take more than 1 ball. He kept it as well behind, so he knows. Oh, so you've seen him already. So you've seen his keeping, you've seen his hands. He knows a lot of detail. Yeah. I mean, I can see by your beard, you're a detailed guy. Right, first ball. No, it's a first ball foul. There we go. That's a long one. That's the biggest 6. He told it early. You're through stage 1. The batters are now getting better every single time. சச்சி கூட கணேஷுக்கு This is your first time to left-hander. Then, leg spin, very slow. Take it away. Stumping would have been gone. சொல்றபடியே செஞ்சாக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது சார். எல்லாம் கரெக்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். சரி பண்ணி பார்த்தீங்க. சிபி 2 பேரும் உட்காருங்க. என்ன ஜானு உட்காருங்க சொல்கிறேன். அப்படியே தள்ளி தள்ளி உட்காந்தீங்க. அம்மாவை உட்காந்தீங்க. சிபி தமிழ் உன் ஒய்ஃப் தானே? ஆமா. ஓகே கட் பண்ணிக்கலாம். கட். முத்தம் முடியாது. அதுக்கு நீ ஒரு ஆள் இந்த டீலை பண்ண முடிக்க முடியாது. நீயும் தமிழும் சேர்த்து தான் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி வாங்கணும். 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கணும். ஓகே காலையில ஒரு பெரிய சவாரி வருது. பெரிய சவாரி ஒன்னதான் கேட்டாங்க. நீ இருக்க நீ என்ன பார்த்தா கேட்குற எப்ப பாரு பிரச்சனை ஒன்றும் போயிடுறேன். போயிட்டே இருக்கேன். என்ன பண்றது? கல்யாணம் ஆகி குடும்பம் ஆயிட்டா அப்புறம் இருக்கும்ல. நாடு மாதிரி 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்க முடியும். சரி புலம்பாதரா. உன் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்குது போதுன்னு மனசு வச்சா நல்லா போகும். என்னடா சொல்ற? சொல்லுங்க. நீ என்ன நினைக்கிற சொல்லு. நீ என்ன நினைக்கிற சொல்லு. நல்லா இருக்காளன்னு வேலையை விட்டுட்டா சொந்தமா கம்பெனியா ஒரு 5 லட்சம் மட்டும் இருந்தா ஒரு 5 லட்சம் மட்டும் இருந்தா கம்பெனியோட பார்ட்னர் ஆயிடும். சரிடா சரிடா. நாளைக்கு தானே அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. நாளைக்கு அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததால ஆஃபீஸ்க்கு வர லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு போனேன். கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? கம்பெனி மட்டும் நீங்க வாபஸ் வாங்க. யோசிங்க. யோசிக்கிறது இல்ல கொஞ்சம் வெளில இருக்கியா? எதுக்கு 2 நிமிஷம் நான் பேச சொல்றேன். தம்பிக்காரங்க
மொத்தமா ஏமாத்திட்டு பாருங்க ரியாக்ஷன் தோசை கொடுக்குறதோ சாக்ஸ் எடுக்கிறதோ அடுத்து இப்பெல்லாம் யாருமே நம்ப முடியலப்பா. தம்பி யாருமே மறவே கூடாதுண்ணா. தம்பி தேவன் வரும்போது இப்படி கை வச்சுட்டான் பாத்தியா? அவன் தேவைன்னு வர சொல்ல கை வச்சுட்டான் பாத்தியா? கோபமாவே இல்லை அவனா. சார் அண்ணா யாரும் எனக்கு புரியுது, அவன் பண்ண தப்பு தான் சார். உங்களுக்கு எல்லாம் எனக்கு புரியுது. சோன் உங்ககிட்ட இருந்து எடுத்த பணத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதே பண்ணா அதே பணம் பையன் கூட அப்படியே இருக்குப்பா. பையன் கூட அப்படியே இருக்குப்பா. இல்ல சார், சோன் பண்ணது பெரிய தப்பு. என்ன தேவை இருந்தாலும் உங்க பணத்தை அவர் எடுத்திருக்க கூடாது. ஓகே.